இந்த ஆட்டோமேட்டிக் சக்தி உங்களுக்கு வளர வேண்டும் என்ற இந்த ஆசை நான் உங்களுக்கு பெற வேண்டும் என்று எண்ணும் போது நான் முதலேயே நான் அதை பெறுகின்றேன். அந்த உலகின் ஒளி அலையாக அது வெளிப்படுகின்றது. கேட்போம் ஊர்களும் அங்கே இருந்ததுதான் ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம். ஆக நான் முதலில் நான் அந்த நல்ல சக்தியை பெறுகின்றேன். அது கேட்போம் உணவுகளில் இந்த நல்ல சக்தி அது உங்களுக்குள் பாய்கின்றது. அந்த உணவின் சக்தி அங்கே புறம் அங்கு ஜீவன் ஆகின்றது. ஆக இந்த மெய்ஞானின் உணர்வு உங்களுக்கு வளர வேண்டும் என்ற ஆசைதான் தொடர்ந்து தொடர்ந்து திரும்ப திரும்ப நான் சொல்லுவதை நோக்கம் இதுதான். இதேபோல நாம் எடுத்துக்கொண்ட பின் அடுத்த கணம் நாம் அந்த கோயிலுக்கு போகும்போது நீ விநாயகனை பூஜிக்காமல் கோயிலுக்கு போனால் பலன் ஏதும் இல்லை என்று சொன்னார். நாம் என்ன செய்யறோம்? கோயிலுக்கு போறோம், விநாயகனை நாம் சுத்திட்டு 2 தேங்காய் பாட்டு போட்டு 2 அஞ்சலை பண்ணிட்டு போனா எப்படி வர கொடுக்குறாங்கன்னு நாம் நினைச்சிட்டு போறோம். ஆனால் கோயிலுக்கு போறோம்னா இந்த விநாயகனுக்கு பூஜிப்பது என்ன என்று சொன்னார்கள். நாம் ஆரம்பத்தில் இங்க விநாயகன் நாம் சேர்க்கப்படும் போது அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுவதும் படர வேண்டும், என் உடலோட ஜீவாத்மா பெற வேண்டும் என்று நாம் சொல்வது ஆத்ம சுத்தி. இதைதான் அந்த மெய்ஞானியில் அருளியை நமக்குள் சேர்க்கப்படும் போது நாம் தங்கத்தை நாம் செம்பு வைத்து நாம் பற்ற வைக்கின்றோம். ஆனால் அதுடன் சேர்த்து நாம் என்ன செய்யும்? செம்பும் பெண்ணும் பற்றி பற்ற வைத்திருப்பாரு. அடுத்து அதை செய்யும் போது என்ன செய்யணும்? அதை சுத்தப்படுத்திட்டு அடுத்த அப்படி தங்கத்தை சுத்தப்படுத்திட்டு அடுத்த நகை செய்யும். இதை போல நம் வாழ்க்கையில் வெறுப்பு நிலைகள் நாம் கலந்து உள்ளது. இப்ப நாம் தங்கத்தை அடுப்பில் வைத்தவுடன் என்ன செய்து? செம்பும் பித்தாலை சீக்கிரம் உருகின்றது, தங்கத்துடன் இணைந்து செய்கின்றது. நான் ரோட்ல போயிட்டே இருக்கேன், திடீர்னு ஒரு பஸ் வருகின்றது. அந்த பய உணர்வு உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது என்னை காத்து உணர்வாக எனக்கு பயத்தின் துடிப்பு அதிகமாகின்றது. அப்போ உடனே என்னை இயக்கி என்னை காத்து விடுகின்றது. அந்த பய உணர்வு அடிக்கடி நான் பயந்திருந்தா எனக்கு வாதம் நடுக்க வாதங்களாக வந்துவிடும். அந்த பய உணர்வு வந்த சிந்தனையற்ற நிலைகளாகி எதையும் செயலற்றதாக எனக்குள் ஒவ்வொன்றின் வேதனைப்பட்டு விஷபாயினுடைய தன்மைகள் நமக்குள் நோயாக மாறும். ஆக நாம் இதை போல நாம் அறியாமல் செய்தாலும் நமக்கு வந்த நிலையில் நாம் தவறு செய்யவில்லை. நம்மை காத்துக்கொள்ள இந்த உணவின் தன்மை நமக்கு வந்து விடுகின்றது. அதை படைப்பதற்கு நான் காலையில் எழுந்தவன் கதவையின் காந்த அலையை எடுப்பதற்கு அந்த ஞானியின் அவசியத்தை நான் பெற்று அந்த மகிழ்ச்சியின் அறுவடை நான் பெற வேண்டும், என் உடல் முழுவதும் படர வேண்டும், என் உடலோட ஜீவாத்மா பெற வேண்டும் என்ற எண்ணத்தை எண்ணி அதை ஈங்கி நமக்குள் பார்க்கப்படும் போது அந்த உணவின் சக்தி நமக்குள் எடுத்து நாம் தங்கத்திலே திரவத்தை ஊற்றி எப்படி சுத்தப்படுத்தி அதை பரிசுத்தப்படுத்துகிறோமோ இதே போல வாழ்க்கை நாம் நல்லது எண்ணி வந்தாலும் தன்னை காத்துக்கொள்ள நிலைகள் மற்றொன்று எனக்குள் பெரிய நிலைகள் ஏற்றினாலும் அது சுத்தப்படுத்துவது இந்த விநாயகரை பார்த்து அந்த மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும் என்று இதை எடுத்து நமக்கு வாழ்க்கையில் வந்த இருளை நீக்கி அந்த உலகில் தன்னை மகிழ்ச்சி வச்சுவர். அதான் ஓம் என்ற பிரணவத்துக்குரியவன் இந்த விநாயகன். ஆக நாம் என்ன செய்வோம்? நம் உடலில் நாம் எண்ணிய நிலையில் அந்த ஜீவனை நமக்கு உருவாக்க முடியும், எண்ணி எடுத்து நமக்கு அதை செயலாக்க முடியும். நாம் அதை யார் என்றோம்? இப்ப போன உடனே இந்த விநாயகரை பார்த்தோம், அப்பா நான் எவ்வளவு நாளா இது பண்ணிட்டு நடக்கா நாளெல்லாம் ஒண்ணு சுத்தாம இல்லை, இந்த பிள்ளை என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, என் கடன் வச்சா அவன் நஷ்டமா இருக்கிறான், அவன் படிக்க வச்சா வேலை இல்லாம திண்டாடுறான், உன்னை நான் வேண்டாத நாள் இல்லை, உன்னை நினைக்காத நாள் இல்லை. இப்படி என்ன செய்யணும்? பாலுக்குள்ள விஷத்தை போட்டு எல்லா சடக்கும் போட்டு விஷத்தை போட்டு குடிச்ச மாதிரி சோகத்தையும் வேதனையும் கொண்டு சேர்த்தா நாம எது விளையும்? இப்ப நாம் அப்படிதான் விநாயகரை கும்பிடும். கோயில நாம இந்த உடலான நிலையை சுத்தப்படுத்துறதுக்கு அந்த ஞானி கட்டினால இன்னும் கொஞ்சம் விஷத்தை அள்ளி போட்டுட்டு இருக்கோம். யாராவது இப்படிக்கு கும்பிடுறதே இல்லை. அப்ப அந்த மகிழ்ச்சியின் அனுசக்தி நான் தரணும், என் உடல் முழுவதும் படணும், நான் பார்ப்பதெல்லாம் நலம் பெறணும், நான் பார்ப்பவர்கள் நலம் வளம் பெறணும், இங்க வருவதெல்லாம் அவங்க மனம் பெறணும், அவர் மகிழ்ச்சியுடன் அந்த செயல்கள் அவங்க வளரும், மகிழ்ச்சியின் அருளை அவருக்கும் தரணும் அப்படின்னு எண்ணி கூட சேர்க்கும். யாராவது என்றமா பணம் பிடி பண்றோம். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வரப்போது அருகில் இருக்கக்கூடிய நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணத்தை நம்ம எடையாம மறைந்திருப்பதை இங்க மூலஸ்தானமாக அந்த கோயில கட்டி வச்சு அந்த சாணி அங்க வச்சு அந்த சாணி என்னதெல்லாம் செய்யுதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த குணத்துக்கு சலவிரிச்சத்தை வச்சு இந்த தாவரின் சத்தின் மனத்தாளதால் இது எண்ணமாகி அதை நுகர்ந்தறிந்து எப்படி செடி கொடி தரப்பு வளர்த்துக் கொள்வதோ அந்த மனத்தின் எண்ணமாக எண்ணாகி மனிதன் தன் எண்ணத்தை எடுத்து நல்ல குணத்தை வளர்த்துக் கொள்ளும் நிலை வர வேண்டும். இப்ப நாம் நல்ல குணத்தை கொண்டு நாம் பார்க்க போகும்போது என்ன செய்வோம்? வேலை கொண்ட நிலையை காணும்போது நமக்குள் ரெண்டும் போராகி நமக்கு நோயாக மாறி சிந்தனை நிலையில் சேர்கின்றது. அதை தொடர்பதற்காக நான் நல்ல எண்ணினேன், குழந்தை மேல பாசமாக அவன் படிப்பு இல்லைனால் வேதனைப்படுகின்றேன். ஒருத்தர் கொலை செய்தேன் அவருடைய நிலையை செயலுக்கு திரும்ப கொடுக்கவில்லை, வேதனைப்படுகின்றேன். ஒருவருடைய பாசமாக இருந்து அவருடைய கஷ்டத்தை சொல்வதெல்லாம் கேட்டிருந்தேன், அவருடைய உணவு எனக்கும் மாறி. அப்ப அந்த மாரியான சக்தி வந்து இருந்தது. அப்ப மாரியம்மன் கோயில் என்ன செய்திருக்காங்க? வச்சு வேப்பாலையே தலை விஷயமா வச்சிருக்காங்க.
அப்ப நான் மனுஷன் ஒவ்வொருத்தர் சொல்லக்கூடிய இந்த கசப்பான உணர்வை நீ வெளியேற்ற வேண்டும். கசப்பான உணர்வு அது வெளியேற்றணும்னா என்ன வேணும்? நெருப்பு வேணும். மாரியம்மன் அக்னி சட்டி வச்சிருக்காங்க. நீ மாரியம்மன் செய்த தப்புகள்லாம் நீ அக்னி சட்டி எடுத்துட்டு போனா மாரியம்மா காப்பாற்றுவாங்க. அக்னி உண்ட இடங்களா காப்பாற்றணும். எது அக்னி உண்டும் அந்த ஞானியின் அரிசக்தி நான் பெற வேண்டும் என்று இந்த காட்டை போல அந்த ஞானியின் சக்தி நான் பெற வேண்டும். ஆகவே அங்க அரசு மீண்டும் விநாயகர் கோயில் எதுக்கு வச்சது? நாம் ஓங்கி வளர்ந்த அந்த மெய்ஞானியின் நிலையை அங்க நினைச்சுதான் எடுக்கின்றான். அரசு மரம் என்ன செய்து பாலிழந்த ஒரு கட்டத்திற்குள் நீர் இல்லாத இடத்தில் ஒரு வித்துப்பட்டால் அது காத்திலிருந்து தன் சக்தி எடுத்து அது விழுகி உண்டி கட்டடத்தையே நெருக்கிவிடும். இதே போல நமக்கு பாலந்து நிறைவு கொண்டு அரசு ஓங்கி வளர்ந்தது போல தனக்கு ஒளியும் சீரமாக வளர்ந்த அந்த அரசை நமக்கு ஓங்கி வளரச் செய்து கசப்பான சிறுத்தை நாம சிறுக்க செய்வதுதான் அந்த அரசு ஓங்கு வைக்கும். நம்ம அதை வேண்டி சிரித்து அரசை ஓங்க செய்யும். அந்த மெய்ஞானி அரசுக்கு நமக்குள் அதை கூட்டச் செய்து நம்ம வாழ்க்கையில் அந்த வெறுப்பின் தன்மை கசப்பான உணர்வை நீ சிறுக்கச் செய். இவ்வளவு தத்துவத்தை நமக்குள் வைத்து அந்த வைத்தார நாம எதை என்ன பண்றோம்? இதுதான் நம்ம வாழ்க்கையில வந்து இந்த உணர்வின் சக்தி. கோயிலுக்கு போனால் இன்னைக்கு அந்த விநாயகனை பூஜிக்காமல் கோயிலுக்கு போனால் பலன் ஏதும் இல்லை. இந்த போது நாம கோயிலுக்கு போகும்போது இந்த விநாயகரை பார்க்க போகும்போது நாம் முதல்ல சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பேரண்டத்தின் பெருமை தனக்குள் கண்டிருந்து மனிதன் வாழ்க்கையில் உள்ள இருளை நீக்கி உணவை ஒளியாக மாற்றி சென்ற அந்த அகசியமா மகிழ்ச்சி சப்தரிஷி மண்டலங்களில் வரும் அந்த சக்தியை நாம் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நம்ம கண்ணின் நிலையில் நமக்கு உயிரான நிலையை கொண்டு முக்கண்ணா நாம் அனுஷியை சுட்டே இருக்கிறார். யாரு சிவன் நினைச்சான்னா மூன்றாவது கண்ணை திறந்தாலும் சுட்டே இருக்க. ஆக இந்த உலகின் நிலை கொண்டு அந்த மெய்மொழியின் தன்மை தனக்குள்ள ஆற்றல் வைக்க சக்தி கொண்டிருக்கும் போது மனித வாழ்க்கை உள்ள இருந்த நிலையில் சுட்டுக்கு சுற்றும் நிலையை தாண்டி விண்ணை நோக்கி அந்த மகிழ்ச்சியின் அந்த சக்தி பெற வேண்டும் என்று இயங்கி இந்த உலகின் சக்தியை தன் உடலுக்குள் அதை செலுத்தி என் உடல் முழுவதும் படர வேண்டும், என் உடல் உள்ள ஜீவாத்மா பெற வேண்டும் என்று இந்த உலகின் தன்னை தங்கத்துக்குள் திரவத்தை ஒட்டி பரிசுத்தப்படுத்திய போல இதை பரிசுத்தப்படுத்த செய்வதற்கு தான் விநாயகனை நாம் எந்த வினை சேர்க்க வேண்டும், எந்த ஞானின் நிலையில் நாயகனாக நம் உடலுக்குள் சேர்க்க வேண்டும். என் சொல்லிவிட்டு நான் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும், பார்ப்பதெல்லாம் நலமும் வளம் பெற வேண்டும், என் சொல்லுக்குள் இனிவு பெற வேண்டும், என் செயலெல்லாம் புனிதம் பெற வேண்டும், இந்த நிலை எனக்கு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு சுத்தப்படுத்திட்டு நல்ல உணவின் சத்தை நமக்குள் சேர்த்துட்டு கோயிலுக்குள்ள போகணும். அப்ப நம்ம உடலுக்குள் நம்ம என்ன செய்யறோம்? இந்த எண்ணத்துக்கும் அந்த நல்ல குணமான அந்த சக்தி அங்க வைத்திருக்கின்றது. அப்ப கோயிலுக்குள் நாம் சென்று சுற்றி வரப்போகும்போது தூப சூரிக்கு முன்னாடி நின்ன உடனே சன்னதி தெரிகின்றது. இந்த தெய்வ குணத்தில் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா, இதை எண்ணி இதையெல்லாம் அருளிய அந்த மகிழ்ச்சியின் அருளை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா, அந்த மகிழ்ச்சிகளின் அம்சத்தை என் உடல் முழுதும் படர வேண்டும் ஈஸ்வரா, என் உடல் உள்ள ஜீவாத்மா பெற வேண்டும் ஈஸ்வரா என்று கண்ணை நோக்கி வானை நோக்கி இந்த நிலையின் தன்னை உடலுக்கு புகுத்தி உடல் உள்ள ஒவ்வொரு அணுக்களையும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்றும் கண்ணின் குழந்தையின் அறிவை தனக்குள் அதை செலுத்தி தன் உடலுக்குள் அந்த சக்தியை தனக்குள் சேர்க்க செய்வது. பின் நாம் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும், பார்ப்பதெல்லாம் நலமும் வளம் பெற வேண்டும், நாம் பார்ப்பதெல்லாம் இந்த தெய்வ நிலைகள் பெற வேண்டும் என்று எண்ணி விட்டு கோயிலுக்குள்ள போறோம். அங்க போன உள்ள அனுஷி இருட்டறைக்குள் மறைக்கப்பட்டிருக்கின்றது அந்த தெய்வ நிலை. அங்க எதை காட்டுகின்ற கற்பூர ஆராதனை காட்டப்படும் போது அந்த ஒளி காட்டுகின்ற அப்ப அங்க இருக்கக்கூடிய பொருள்கள் தெரிகின்றது. அப்ப அறிந்துணர்ந்து செயல்படும் நாம் அந்த பொருள் அறிந்து செயல்படும் இச்சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பொருள் தெரியுது. அது நாம் கோபம் வந்து பக்கத்தில் இருக்கிற பொருள் தெரியுது, நல்ல குணத்தை நாம் தெரியுதா? அப்ப அது இரு. வேதனை பெறும்போது ஒரு நல்ல பொருளை நாம் கணக்கு பார்க்க முடியுதா? அப்ப அந்த கணக்கு பார்க்க முடியும், அது இரு. ஆகவே நாம் பொருளறிந்து செயல்படும் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இவனை வேண்டி அது ஏங்கி விட்டு அந்த கண் திறந்து பார்த்த உடனே அந்த மலரின் மனம் தெரியும். இந்த மலரின் மனம் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா, என் பேச்சிலும் என் மூச்சிலும் இந்த நறுமணங்கள் படர வேண்டும் ஈஸ்வரா. அப்ப நம்ம உடல் என்ன செய்யுது? இந்த மனம் வரும். இப்ப நாம் என்ன செய்யறோம்? ஒரு குழந்தை மேல நம்ம பிரியமா இருக்கணும், அவன் சொல்லப்பட கேட்கறீங்கன்னா வேதனையா இருக்கணும். அந்த வேதனை சுவாசனையும் நம்ம உடல் என்ன செய்யும்? இந்த வாசனை வரும்.
அந்த வேதனையோட அங்கிருந்து நாம யாராவது பார்க்கணும், இன்னும் ஒரு மாதிரி உடலெல்லாம் வாடி இருக்கு இந்த வாசனை. இந்த வாடும் போது என்ன செய்யுது, இந்த வேதனை உடலெல்லாம் புரிச்சு முகம் வாடுது, அந்த மனம் வருது, பாக்குற மனுஷன் ஒரு மாதிரியா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னத்தை சொல்லுங்க, இந்த பிள்ளை சொன்னபடி கேட்கல. அப்ப அந்த மனம் என்ன செய்யுது, நம்ம அறிவிச்சு. அதே போல வேதனையான நிலையில் இருக்க போகும்போது சரக்கு எடுத்து கையில கொடுத்தோம்னா அவங்க பார்த்தவங்க என்ன செய்யறாங்க, இதை பார்த்தோம்னா சரக்கு மட்டும் வியாபாரம் போச்சு. பிள்ளை சொன்னபடி கேட்கல, இந்த வேதனையான மனம் என்கிட்ட வருது. இந்த மனம் நினைச்சு பார்க்கவே என்னை பார்த்து என் சொல்லவே இருக்குது, என் கொடுக்குற சரக்கு இருக்குது, வியாபாரம் போச்சு. வீட்டுல அடிக்கடி சண்டை போடுறவங்க வியாபாரம் பண்றப்ப கடையில் நஷ்டம் நிச்சயம் உண்டாகும். வீட்டுல அடிக்கடி நச்சுன்னு பிள்ளைய சொன்னபடி கேட்கல, ஒருத்தர் கராப்படான்னு எவ்வளவு பெரிய திறமைசாலியானாலே எவ்வளவு திறமையானா கூட வியாபாரம் வந்தா ஆகுறது மட்டும் இல்ல, உடனே சீக்கிரம் உண்டாகிட்டே இருக்கும். டாக்டருக்கு அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் காசு செலவழிச்சிட்டு இருக்கோம். நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு வேதனை ஆக்கும்போது உங்க உடனே சீக்காயிட்டு நம்ம சம்பாதிச்ச காசு கொடுத்து எல்லாம் போய் சம்பாதிக்கணும், காசு நிக்க போய் டாக்டர் போகும், அங்க போகும், ஏதாவது செலவு வந்துகிட்டே இருக்கு, எங்க போயிட்டே இருக்கணும், காசு நிக்க மாட்டேங்குன்னு சொல்லும். அப்ப அதுக்கு என்ன செய்யறாங்க, அங்கே ஜீவாத்தனை காட்டும் போது பொருள் அறிந்து நான் போய் இந்த பொருள் அறிந்து செயல்படும் இச்சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா, அந்த மலரை போல நான் மனம் பெற வேண்டும் ஈஸ்வரா. நம்ம உடல்ல இந்த மனம் வரப்போது நல்ல வாசனை கொண்டவரை நல்லா இருக்குங்க அப்படிங்க. அப்ப அதாவது சொல்லும் போது அந்த மலரின் மனம் போல அவருக்கு மெதுவான நிலைகள் இருக்கு. அதனால மலரின் மனம் நான் பெற வேண்டும், இந்த கனியை போன்ற சுவையான சொல்லும் செயலும் பெற வேண்டும் என்று இது உருவம் பெற்றது. அது சிவம். அதிலிருந்து வரக்கூடிய மனத்தை என்பது சக்தி, சிவசக்தி. ஆனா சிவனை பார்க்கும் போதுதான் தெரியும் இதுக்குத்தான் உருவம் வைத்தது. அந்த எழுத்தை நாம் பார்க்கின்றோம், இது உருவத்தை பார்க்கின்றோம். எழுத்தை வாசித்து படிக்க வேண்டும், இது பார்த்த உடனே நினைவாளர்கள் தூண்டுகின்றது. அந்த உணவின் தன்மையோடு ஒரு எழுத்திலே மாறினால் தப்பாய்விடும், அது அர்த்தம் வேறையா போடும். அந்த பொருளை கண்ட பின் அதை கதையை சொன்ன பின் அதை நாம் நல்லது செய்ய வேண்டும் என்று உடனே என்ன இதற்காக உருவத்தை வைத்து அதை நமக்குள் காட்டியது. ஆகையினாலே அந்த கோயிலை தீபாரத்தனை காட்டவும் இதே மாதிரி எண்ணி கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் நாம் பெறணும், என் உடல் முழுதும் படணும். இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கெல்லாம் இந்த நல்ல நிலைகள் கிடைக்கணும், அவங்க வாழ்விலே நலமும் வளமும் பெறணும், என் மூச்சும் பேச்சும் அவர் மகிழ்விக்கும் சக்தியாக வரணும். என் வாடிக்கை நான் கடை வச்சு நடத்தணும்னா என் வாடிக்கையாளர்களால் நலமா இருக்கணும், அவன் குடும்பத்தில் அந்த மகிழ்ச்சி நல்வழி பெறணும், அவன் வீட்டில் இந்த இருவுகள் நீங்கணும், என் பார்வை அவர்கள் நல்லதாக வேணும், என்ற சரக்கு அவங்க மகிழ்ச்சியான நிலையில் இருக்கணும் அப்படின்னு கோவில்ல போனா இந்த இது எனக்குள் நாம உயிரை கிடவும் நாம் எண்ணும் எண்ணமே இறை, அந்த உணர்வின் சக்தியை எனக்குள் தெய்வம், அந்த சூழியின் தொழிலே தெய்வம், நாம் அங்க தெய்வமாகும். அப்ப நாம எண்ணி இருக்க போகும்போது என்ன செய்வோம், அவங்க அறியாத துன்பங்கள் வந்தாலும் நாம் எடுத்துக்கொண்ட மூச்சுகள் நம்ம கனிவாக செல்லும் போது துன்பங்கள் நீங்கி அவருக்குள் நாம பேச்சின்ற நிலைகள் அவங்க நல்லதா இருக்கும். ஆனா அதே சமயத்தில் இப்ப என்ன செய்யணும், வீட்டுல கொஞ்சம் சங்கடமா வந்து உட்கார்ந்து இருப்போம், சங்கடமா செல்வோம். அவங்க ரோட்ல வரப்போ ஏதாவது எதிர்பார்த்து அநாகரிகமா பேசிக்கலாம் வெறுப்பா வருவாங்க. இங்க வந்து சரக்கு பார்க்க வெறுப்பு இருக்கும், சரக்கு எடுத்து 2 பேர் கொடுத்து மட்டுமா தெரியும். ஆக அவர் என்னத்தை மாத்துறது இல்லை, வருவாங்க சரக்கு பார்க்க போறாங்க, அடப்பா இப்போ எவ்வளவு மூஞ்சிய முடிச்சுமோ இப்படி இருக்கு ஆண்டவனே அப்படின்னு அமைச்சோம். ஆக நம்முடைய உணர்வின் தன்மை அவர் அறியாமல் வந்தாலும் நம்முடைய பார்வையை சுத்தமாக்கும். இந்த செய்யும் தொழிலை வியாபாரத்தை இறுக்கி பிடிச்சிக்கோ, அவனுக்கு தெரிஞ்சு உன் காசை மட்டும் பார்க்காம விட்டார். ஆக நாம் நல்லதாகும் போது நம்மகிட்ட வியாபாரம் நல்லாகும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நீ அங்க தெய்வமாகும், அப்ப நீ கோயிலுக்கு எது உண்டாகும், இந்த நிலை பெற வேண்டும் என்று நீ தெய்வமாக அந்த நிலையை எடுக்கப்படும். இந்த சக்தி என்கிட்ட வரும். கடையில போய் உட்கார்ந்து என்ன ஆகும், என் வாடிக்கையாளர்லாம் நலமா இருக்கணும், அவங்க வாழ்க்கையில நலமாகணும், அந்த குடும்பம் நல்லதா இருக்கும், நீ சாப்பிடுறவங்களோ உடல் நலம் பெறணும் அப்படி நாம என்னைக்கு நீ கடையில உட்கார்ந்து போன வியாபாரம் மந்தமாக போவதான் பார்க்கும். ஒவ்வொரு நிமிஷத்திலும் அந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெறணும்ட்டு நம்மளுடைய கூர்மையான எண்ணங்களை அதை எடுத்து நாம இப்படி வளர்த்துக்கணும். இப்ப நாம அந்த மாதிரி அந்த எண்ணங்கள் எடுத்து இந்த ஞானிகளுடைய சக்தியை நாம் பெற வேண்டும் என்று அந்த வானை நோக்கி எண்ணி நமக்கு பரிசுத்தப்படுத்துவது தியானம் என்ற நிலையை ஆத்ம சுத்தி இருந்து விநாயகரை பார்க்கும்போது அந்த ஞானியின் அருளை எடுத்து நம்ம சுத்தப்படுத்தி போட்டு, ஏன்னா இந்த பிள்ளையை பார்த்தோம் அவங்களுக்கு சங்கடப்பட்டோம், இதெல்லாம் சுத்தப்படுத்தி போட்டு அந்த மலரை போல மனம் பெறவங்க இந்த நல்ல குணத்துக்கு சேர்த்து இந்த உடலுக்குள்ள அந்த நிலையை செயல்படுத்துறதுக்கு சொன்னாங்க. அதை யார் செய்வாங்க,
அர்ஜுனை காசு கொடுத்து போடுவோம், அங்க அலங்காரம் பண்ணி இருப்பாங்க. என் பையன் மேல பிரியமா இருக்கும், அவன் நல்லா படிக்க வச்சேன், காசெல்லாம் செலவழிச்சேன், ஊரெல்லாம் அலைஞ்சா எல்லாம் பண்ணி வேலை கிடைக்கலையே, நான் படிக்க வச்சேனே, நான் ஒண்ணு சுத்திட்டு இருக்கேன். அந்த அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி அலங்காரம் பண்ண உடனே என்ன ஆகுது, அந்த உயர்ந்த நிலையை பார்த்தோம்னு கண்ணுல பார்த்தோன்னு சொட்டு சொட்டுன்னு நாம அழுவோம். ஆனா அங்க இருக்கிறத பாக்குறோமா? ஆக அர்ஜுனை காசு கொடுப்போம், காய்கனிகளை கொடுப்போம், ஆனா இதை என்றமா நாம என்ன வைக்கிறதுக்கு தான் குரலை காட்டினான். அதை எண்ணி நாம எடுக்கிற யாரும் தயாரில் இல்லை. ஆக தயவு செய்து நாம் குறையாக எண்ணிட வேண்டாம். நம் உடலை கோயிலாக வைத்து நாம் பெற வேண்டிய தகுதி கோயிலில் நம்ம உடலான கோயிலை சுத்தப்படுத்துவதும், எண்ணீடு உயிரான ஈசனுக்கு அபிஷேகமும், அந்த உணவின் சத்து நம்ம நல்ல உணவின் தன்மை நமக்கும் கூட்டுவதும், நல்ல உணவின் சத்து நமக்கும் நல்ல குணத்தை காப்பதற்கும் நாம் கோயில். அங்க போய் தயவு செய்து நீங்க இந்த முறைப்படி நீங்க விநாயகர் பண்ணி, இதுதான் தியானம். நீங்க முறைப்படி விநாயகர் கும்பிடும்போது எப்படி செய்யுங்கள், எந்த ஞானி காட்டினாலும் அந்த அருள் சக்தி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். காசை கொடுத்து கொடுத்து அர்ச்சனை பண்ணி விட்டாரு, அந்த கோயில் நல்லா இருக்கும், நீங்க உண்டியில வேணா அந்த காசை போடும். நீங்க இதை அர்ச்சனை செய்யுங்க. என் மாடிக்கால் நல்லா இருக்கும், என் பையனுக்கு நல்லா படிப்பணும், அவனை படித்த நிலையில அவனை பார்ப்பதற்குள்ள நல்ல உள்ளங்கள் வரணும், அவன் சொல்லுக்குள்ள இணைவு வரணும், அவன் செய்யறதுலாம் புரியும் பெறணும், அவன் எங்கே போனாலும் போட்டு நிலை வரணும், அந்த சக்தி அவனுக்கு வளரணும். நீங்க சொல்லி போட்டு இந்த அப்பா கண்ணு இந்த பிரசாதத்தை சாப்பிட உங்களுக்கு எதிர்காலம் நீ நல்லா இருக்கும், நல்ல வார்த்தை சொல்லுங்க. அந்த தாயை எண்ணி இருப்பான். பைய பார்த்து போகும்போது என்ன செய்யுது, என்னடா செய்யுது, அங்க போன இதை போன நம்மளால செலவழிச்ச ரூபாய் இல்ல, நீ எங்கேயா தேடி பார்த்தா என்னடா நீ இப்படி இருந்து எவ்வளவு சொல்ற கேட்டவன்னு நம்ம தான் சொல்லுவோம். நாம சொல்ல போகும்போது நம்ம சோகமா சொல்லும் போது சும்மா இருக்க மாட்டேன். இல்ல அவனு என்ன செய்யுது, அவனுக்கு இப்படி இருக்குது, இவனுக்கு இப்படி இருக்குது, என்ன செய்யுது, நாளைக்கு பணம் பையனுக்காக வேண்டி என்ன செய்யுது, யாராவது வந்தா போறோம். பையனுக்கு எங்கேயாவது வேலை இல்லைங்களா, வீட்டுல இப்படி கஷ்டம் இருக்குன்னு பையன் என்ன செய்யணும், கொஞ்சம் காதல கேட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சொரங்கி எங்கேயாவது வேலைக்கு போறோம்னு சோறு வருது, வேலை இருக்குங்க, வேலை இல்லப்பா போயிட்டு வாங்க. அதே மாதிரி நாம என்ன செய்யணும், ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு நம்ம இதே மாதிரி நம்ம பொண்ணு என்ன செய்யணும், கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டே இருப்போம். கோயில்ல போய் என்ன செய்யணும், மகிழ்ச்சி நற்சக்தி பெறணும், இந்த நல்ல குணங்கள் பெறணும், கணிப்பொருள் சூழல் சொல்லணும், குழந்தைக்கு நறுமணங்கள் அதை வளரணும், அது பார்ப்பதெல்லாம் நல்லா இருக்கும். எந்த குடும்பத்துக்கு போனாலும் செல்வாக்கோட இருக்கணும், அவங்க தொழில் வளம் பெறணும், அவங்க குடும்பத்தை ஒற்றுமையாக கூடிய சக்தியை குழந்தைக்கு படைக்கணும், அந்த சக்தி உருவாகணும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த குழந்தை எங்க திருமணம் செய்து கொடுக்குறாங்களோ அந்த வீட்டுக்கு போற தேவையெல்லாம் அந்த நிலையை வளரணும்னு சொல்லிட்டு யாராவது நினைக்கிறவங்க யார் வர்றவங்கலாம் வந்து பார்த்து போறாங்களே. அதை எண்ணிட்டு நீங்க இந்த குழந்தை எண்ணணும். நீ இதே மாதிரி என்னதான் நான் எந்த வீட்டுக்கு போனாலும் இந்த செல்வ செழிப்போட இருக்கணும், இந்த குடும்பம் நல்லா இருக்கும், இதை எண்ணி வாங்க நம்ம உடல் அந்த வாசனை வரும். இப்ப முதல்ல பொண்ணை பார்த்து போயிருப்பாங்க, ரெண்டாவது நாள் வந்து யாராவது வராங்க நல்ல செல்வம் உள்ளவங்க தான் நல்லா இருக்காங்கன்னா ஜாதகம் எல்லாம் போட்டாருக்கும் அவங்க என்ன சொல்றாங்களோ இவங்க வந்துட்டு போனாங்க. அப்படி நாங்க வரப்போகும்போது இந்த பதட்டமும் பயம் வந்து முன்னாடி வாசனை இருக்கு. நீ அப்படி வாங்க இந்த சொல்லுல என்ன இனிமே குறையும். இங்க வந்து உட்கார்ந்தவன் என்ன செய்வாங்க வந்து பார்த்தோம், நம்ம ஆசனை யானை வரும் பின்னே மணி ஓசு வரும் முன்னே. இந்த சங்கடமா உணர்ந்து பார்த்தோன்னு எல்லாம் பேசுவாங்க. சரிங்க போய் நான் தவறு சொல்லி வரும், ஐயோ வந்தாங்களே நல்லவன் சொன்னாங்களே போயிட்டாங்களே. நாம இந்த கோயில போய் தனம் நீ வேண்டாத நாளிலேயே இப்படி வரவெல்லாம் போயிட்டு இருக்கு, என்னைக்குதான் நாங்க வழி கொடுக்குறோம் அழுகுறோம். இதுதானே அழுகுறோம். நான் பால்ல விஷத்தை போட்டு குடிச்சா நிச்சயம் மயக்கம் ஆகுது, காத்து போட்டு குடிச்சா எரிச்சல் ஆகுது. அப்புறம் ரொம்ப தீவிரம் போச்சுன்னா சரி யாரு எந்த முடிச்சு போட்டாங்களோ நம்ம மேல பொறாமையா இருக்கும் ஜோசியம் போய் கேட்போம். நம்ம வேண்டாதவங்க போய் ஏதாவது சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜோசியம் என்ன உனக்கு வேண்டாதவங்க இருக்கிறாங்க, ஏதாவது வரவங்களோ அவங்க கிண்டி விட்டுடுறாங்க, அதனால ஏதாவது அது யாரும் சொல்ல முடியுமா சொல்லி எல்லாம் பக்கத்து விட்டு வரும் உனக்கே தெரியும். அப்ப யாருமே இருப்பார்களோ வந்து பாவையே என் மேல என் குடும்பத்தில் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி போட்டு இந்த உணர்வு நாம ஜோசியம் பார்க்கணும். நம்மளுடைய உடலை மனத்தை பார்த்த நிச்சயம் யாரை நினைக்கிறோமோ அந்த வாசனை கண்டு நினைச்சு நம்மகிட்ட ஜாலியா சொல்லுவோம். அது சொன்னோம்னா ஜோசிக்காரன் சொன்னா சரியாது, இந்த பாய் இப்படியே உங்களுக்கு கெட்ட புத்தி வரும் அப்படின்னு நாம இழத்தான் இருக்கும். கோயில போனா நான் ஒண்ணு வேண்டாம் நாளையே அவங்க பாரு எப்படி எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க, என்ன இப்படி சோதிச்சுட்டு இருக்கிறீங்க கோயில போய் நாம கும்புற வழக்கம். அதே மாதிரி நாம கோயில் குளங்களுக்கு போனோம், அந்த தெய்வ குணத்தை எடுத்து கதாகாலட்சம் தீரான்னு அந்த இடத்துக்கு கேட்க மாட்டோம்.
அதை கலாகாலத்தை சோதனை பெண்களை பற்றி வரலாறு பண்ணிட்டு அது அப்படி இருந்தது இப்படி இருந்து தெய்வ நிலைகளும் நம்ம குணத்தையும் சொல்லி இந்த நிலையை கோயில் எடுத்து சொல்லணும். அது யாரும் கேட்கல, அது யாரும் சொல்லல. அது கலாகாலத்தை சொல்லிட்டு நம்ம சிரிக்க வைக்கணும், தேவை வைக்கணும். நமக்கும் அந்த தெய்வ சக்தியை பற்றி யாராவது சொல்றாங்கன்னா அதுவும் இல்லை. அது 2 பேர் கேட்டுட்டு இருப்பாங்க, கேட்காம 2 பேர் கதையை பேசிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நாம் ஒழுக்கம் இருமணமும் ஒருமணமாகவும் எல்லாரும் வாழ்க்கை போறோம். நாம போகும்போது கல்யாணம் ஆகும்போது அந்த அவங்க என்ன சேலை போட்டாங்க, இவங்க என்ன நகையை போட்டாங்க, இவங்க இப்ப இருக்குது, அந்த பொண்ணு இப்ப இருக்கு, இதை பேசிக்கிட்டு. ஆனா நம்ம வாழ்க்கை போறது அவங்க செய்யணும். வாழ்க்கை போல என்ன செய்யறோம், அங்க போய் கலக்கத்தை உண்டாக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள என்னை கூப்பிட்டாங்களா உன்னை கூப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சிட்டு நாம எல்லாருடைய நல்ல மனதை வச்சு இதெல்லாம் ஒடுக்கணிந்து இருமணமும் ஒருமணமாகும் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாழ்க்கை போனா கல்யாண வீட்டியாவது ஒழுங்கா இருக்கிறாங்கன்னா அதுவும் இல்லை. ஆக நாம என்ன செய்யுது, ஞானிகள் எவ்வளவு பெரிய தத்துவத்தை கொடுத்தாலும் அது நாம் சீரான நிலைகள் எடுத்துக்கொள்ளாதபடி நாம இது பண்ணிட்டோம். இப்ப கேட்டவங்க அத்தனை பேரும் நம்ம உடலை கோயிலாக மதி, நம் உயிரை கடவுளாக மதி, நம் முன்செத்துக் கொண்ட நிலைக்கு நாயகனாக மனித உடலை எண்ணும். நாம் முருகன் என்பதும் நாம் முன்செத்துக் கொண்ட வெளிகளுக்கெல்லாம் இந்த 6வது அறிவின் தன்மையை நமக்கும் முருகனாக நாம் அழகுபடுத்தும் சக்தியாக நம்முடைய 6வது அறிவு பிரம்மாவை சிறப்பிடித்த நாம் சிருஷ்டிக்கும் எண்ணங்கள் கொண்டு ஜாதகமோ ஜோசியமோ மனிதன் கிரிலை நாம் எண்ணீடு நிலையில் நாம் ஜோசியக்காரன் என்ன செய்தான், குழந்தை பிறந்த உடனே ஒரு நட்சத்திரத்தை வரிசைப்படுத்தி சட்டத்தை எழுதி வச்சிருக்கிறோம். நாம எந்த போனோம்னு குழந்தை இத்தனை நேரம் நட்சத்திரம்னா இந்த நேரத்துல பிறந்தா இந்த நட்சத்திரத்துக்கு இந்த குழந்தைக்கு ஆகாது, இந்த மாசம் ஆகாது, இன்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு கதையை சொல்லி எழுதி வச்சிருப்போம். நாம போனோம்னு இந்த நட்சத்திரத்துக்கு போறோம்னு அந்த சட்டத்தை எழுதுவோம். அந்த சட்டத்துக்கு பிரகாரம் நாம வாக்க சொல்லுவோம். அதை நாம் பதிய வச்சுக்கிறோம், இது ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கிறோம். ஆனா நாம என்ன செய்யறோம், குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது. நாம குழந்தையுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜோசியத்தை கேட்க போவோம். அவங்க எல்லாம் பதிவு பண்ணி அவங்க எழுதி வச்ச சட்டத்தை இந்த நட்சத்திரத்தோட இன்னைக்கு பிறந்ததுன்னா இந்த நட்சத்திரத்துக்கு இன்னது இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்னு 3 மாசம் 4 இருக்கணும்னு முதல்ல எழுதணும்னு இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து அம்மாவுக்கு கொஞ்சம் இடுப்பு இருக்கும், இந்த 2ஆம் மாசம் ஆனா இடுப்பு இருக்கும் அப்படிங்களா, அது கொஞ்சம் சோக பிடிச்சி இருக்கும் அப்படின்பாங்க. அது முடிஞ்ச உடனே குழந்தைக்கு இதெல்லாம் சோக பிடிச்சுன்னு எண்ணிடுறாங்களே, இந்த வேதனையில எங்க குழந்தைய பார்த்தோன்னே குழந்தைக்கு 3ஆம் மாசம் ஜலதோஷம் பிடிக்கும் அது சொல்லி வச்சிருக்கோம். இதை எடுத்தவங்க இந்த உணர்வு எடுத்து குழந்தைய பார்த்தோன்னே நாம இப்படியே இருக்கிறோம்னு சொல்லிட்டு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது என்ன செய்யுது, அதே மாதிரி ஜலசம் ஜோசிக்காரன் எண்ணம் சரியாதா நாம எண்ணத்துல எடுத்து வளர்த்துக்கிறோம்னு அது தெரியல, நமக்குள்ள அவங்க சொல்றதை எடுத்துக்கிறோம்னு சிஸ்டிக்கிறோம். அப்புறம் அடுத்தாப்படி என்ன செய்யறோம், 4வது மாசம் ஆன உடனே இதுல இருந்து நம்ம வீட்டுல ஒரு மூத்தம் இதுக்கு மேல இருக்கிறான், அவனுக்கு ஆகாது, ரோட்ல பார்த்து போ சொல்லுங்க, ரோட்ல பார்த்து போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் இவனுக்கு 7ஆம் நாட்டம் சனி இருக்கிறதுனால அது எல்லாம் இந்த 4 வருஷத்துக்குள்ள இத்தனை வேலையும் செய்வா அப்படின்னு என்ன செய்யணும், பையனை கொஞ்சம் ரோட்ல பார்த்து போ சொல்லணும். அவங்க எல்லாம் காதல கேட்டு நீங்க வந்து சொன்னவன்னு என்ன செய்யறாங்க, எங்க அப்பா நீ ரோட்ல பார்த்து போடான்னு சொல்லுவாங்க. இவன் துருதுருன்னு இருப்பான். அப்ப நாம எண்ணத்தை எடுத்து போட்டோம்னா அவன் ஜோசிகாரன் சொன்ன மாதிரி வெளியில எங்கேயாவது போயிட்டு பள்ளியெடுத்து போயிட்டு வரணும்னு நினைச்சானே, ஜோசிகாரன் சொல்லியிருக்கானே இவனு 7ஆம் நாட்டம் சனி பிடிச்சிருக்கு, கெட்ட நேரம் இருக்குது, எங்க போனாலும் ஏவு போனாலும் துடுப்பு நீங்க என்ன செய்வாங்க, எலக்ட்ரானிக் அங்க இயக்கிக்கிட்டே இருக்கும். நாம திட்டினவங்களை எண்ணங்களை எப்படி புறவோடுது, நமக்கு நன்மை செய்தான் என்ன எப்படி விற்கிறாரோ இந்த பாசத்தினால ஜோசிகாரன் காப்பாற்ற வேணும்னு நினைச்சிட்டு இந்த ஜோசிகாரன் சொன்ன எண்ணத்தை வச்சு வெளியில போறானோ என்ன ஆச்சோ ஏதாச்சோ நீ எண்ணிட்டு இருப்பாங்க. அவன் இந்த மாதிரி எண்ணிட்டு இருந்தா அவன் பாட்டு பள்ளியெடுத்து போட்டு வரப்போகும்போது வருவான். இந்த எண்ணெய்கள் என்ன செய்து இப்போ ஊடுன்னா அவனுடைய சிந்தனை அப்படி மறைச்சும் நினைச்சு ஏதாவது கவனம் அவன் மறந்து போய் ரோட்ல எழுப்பான், சைக்கிள் டக்குன்னு வந்து அடிச்சு நான் நினைச்சு ஜோசிகாரன் சொன்ன மாதிரி சரியாயி போச்சு, அப்பா எவ்வளவு உண்மையாயி போச்சு. நாம அவன் எந்தது நம்ம வழி நடத்துறோம். அதே மாதிரி எண்ணி ஜலதோஷம் வரையும் நம்ம எண்ணிட்டு பார்க்கணும். ஒன்றும் தெரியாத குழந்தைக்கு ஜாதகம் பிடிக்கும். ஆக மொத்தம் நாம யாரை சிருஷ்டிக்கிறது, அந்த ஜோசிக்காரன் சொன்னதை நாம எடுத்துக்கிட்டோம், இது சிருஷ்டிக்கிறோம். அதே மாதிரி இது பண்ணோன்னு இது 7ஆம் நாட்டம் கண்ணியம் பிடிக்கிறது அப்படின்னு எழுப்போம்னு இதை நாம் எண்ணிட்டு வியாபாரத்துல மந்தமாகும், இதை எண்ணிட்டு வியாபாரம் நல்லாவாகும். ஆனா இதையெல்லாம் சொல்லி போட்டு என்ன செய்யறாங்க, சனி பயிற்சிக்கு இங்க இருந்து போகணும், சனி நலச்சக்கரத்தை குடிச்சு அந்த அழுக்களுக்கு நீ குடி
நான் தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. அவன் நலசக்தியை வேண்டி அவன் வந்து சனி தோஷம் குளிச்சுட்டோம்னு அவன் அதுல குளிச்சான், அதனால அது சனி தோஷம் நீங்கிச்சுன்னு சொல்லும். நாம இங்கிருந்து போனோம்னு என்ன செய்வோம்? இதே மாதிரி நாம அங்க போவோம். அவங்க போய் இருக்காங்க என்ன செய்வோம்? அவன் சொன்ன நிலையை நீக்கிறதுக்காக இங்கிருந்து பணத்தை போட்டு செலவழிச்சு அங்க போய் சுற்றி சனி பயிற்சி போயிட்டு வந்து அவன் இங்கிருந்து போகும்போது வட்டிக்கு கடனை வாங்கிட்டேன். இது போனவங்க போகும்போது வண்டியில போகும்போது இந்த கூட்டம் அதிகமான ஒருத்தர் ஓடாய். அப்ப அங்க போனவங்க இதெல்லாம் செய்து போட்டு இங்க வந்தவொன்னு கசத்து தன்னாலே எடுத்துட்டு இங்க வந்துட்டோம். ஆக அவங்க சொன்ன பத்தி ஆனா சனி பயிற்சிக்கும் செய்த எனக்கு ஒண்ணும் ஆகலையே. சனி பயிற்சிக்கு எத்தனை பேர் என்ன ஆயிருக்காங்க? ஆக ஜாதகம் சொன்னதை நமக்குள் அவன் வடித்து வைத்து நம்ம எண்ணத்துக்குள் வச்சிருக்கோம். இப்ப நம்மளுக்கு 2 மணிக்கு நல்ல நேரம், அவங்க மற்ற மதத்தினருக்கு 2 மணிக்கு கெட்ட நேரம். நாம இங்கதான் இருக்கிறோம். அவங்க சட்டப்பிரகாரம் என்ன செய்யறாங்க? 2 மணிக்கு நல்ல நேரம் நம்மளுக்கு, அவங்க சட்டப்பிரகாரம் 2 மணிக்கு கெட்ட நேரம். ஆனா அவங்க 2 மணிக்கு செய்யறது இல்லை, நாம 2 மணிக்கு நல்லது செய்யறோம். ஆனா எதுக்காக வெளியே வச்சாங்க? நாம எல்லா வேலைகளையும் ஈடுபட்டிருப்போம். அப்ப நாம என்ன செய்யறோம்? இதுல இருந்து ஒரு நல்ல காரியத்துக்கு போக போகும்போது இந்த கஷ்டமான நிலைகள்லாம் பேசியிருப்போம். அதை மறந்துட்டு மணி என்னாச்சு 2 ஆச்சு, நல்ல நேரம் வந்தாச்சு, இதை விட்டுட்டு அதை எண்ணத்தை எடுத்துட்டு சரி அங்க போவோம் அப்படின்னு இந்த நல்ல எண்ணத்தை தூண்டி வைக்கிறதுக்காக நம்ம அறியாம மகள் மருமகமா சொல்லியிருப்பாங்க. நாம இந்த நல்ல நேரம் வந்தாச்சு நீங்க சொல்லிட்டு ரோட்டை விட்டு வெளியில போவோம். அங்க ஒரு குழந்தை குடுக்குன்னு ஓடி கீழே விழுந்தா போகும், சொத்திரி கீழே விழுந்து அழுதா போகணும். கொஞ்ச தூரம் நடந்து போயிருப்போம். எதுக்கு போய் பார்த்த உடனே சரி இது ஒரு சாஸ்திரம், இங்க போன உழைச்சி நாங்க போன என்ன ஆச்சு இதை விட்டுருவோம், அதை எடுத்துக்குவோம். அவங்க இருந்து துடுக்குன்னு போவாங்க. அங்கிருந்து போன உடனே நான் நினைச்சேன் சரி என்னமான உழுவும் போதே நினைச்சேன், அந்த எண்ணத்தை வளர்த்துக்கிட்டு நினைச்சியும் அங்க போனா காரியம் கெட்டு போச்சு. இப்படித்தான் நாம ஜோசியம் ஜாதகம் பார்த்து நல்ல உணர்வு நாம் எடுக்கிறது பதில் நம்மை அறியாமலே நாம அடிமைப்படுத்தி நல்ல குணங்களை நாம செயலெல்லாம் நாம தடைப்படுத்திக்கிறோம். இதுக்கு கோயில் எதுக்கு கட்டி வச்சாங்க? நாம அறியாம வந்தது விநாயகரை பார்த்தோன்னு திரவத்தை ஊற்றி நம்ம அழுக்கெல்லாம் போச்சுட்டு இந்த நல்ல குணத்தை நாம் பெறணும், இந்த மலரப்புலம் மனம் பெறணும், நான் பார்ப்பதெல்லாம் நலம் பெறணும், இதை நமக்குள்ள எடுத்து சிருஷ்டிக்க சொன்னாங்க. அதை யாரும் செய்வதில்லை. நீ இந்த கோயிலுக்கு போய் இந்த யாகத்தை வாழ, நீ கனவோமம் செய். அப்படி கனவோமம்னா என்ன? நாம் அந்த அபிஷேகம் நாம இப்ப எண்ணக்கூடிய எண்ணம் எல்லாம் உயிரில படும்போது இதுக்கு பேர் அபிஷேகம். அந்த பொருளை நாம கண்ண பார்ப்பதில் நெருப்புல போட்டு எரிக்கிறது யாகம். அதை நினைச்சு வாழைப்பழம் அது இதெல்லாம் போற வாழைப்பழம் அதெல்லாம் போட்டு சாயங்கால அபிஷேகம் பண்றது. அதெல்லாம் பார்த்தோம் அதை போல சந்தனத்தை போல மலரை போல மனம் பெறணும், சந்தனத்தை போல எதை போகணும், கனி போல சுவையான செல்லும் செய்யும்போது அந்த பன்னீரை போல என் உடம்புக்கு மணக்கணும், என் சொல்லுக்குள் எங்க போறணும், இது என்னன்னா இந்த அபிஷேகம். அதை எடுத்து இந்த யாக குண்டத்துல நெருப்பு போட்டு இத்தனை பொருள் யாகம் காண போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்ங்கிறது வேணும் இல்லை, தப்பா யாரும் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். இந்த காலத்தால் நமக்கு மாற்றப்பட்ட நிலைகள் இது. நம்ம எரியாமல் நம்மை அழித்துக் கொள்கின்றோம். நாம யாக குண்டம் என்பது ஒரு உயிர் நெருப்பு, இது ஒரு குண்டம். நாம எந்த மெய்ஞானின் எந்த சரக்கிலே எந்த உணவின் தன்மை நமக்கு போடுகின்றமோ இது நம் உயிருக்குள் படும்போது அபிஷேகமும் அதில் இருக்கக்கூடிய வெப்ப தணல்கள் நமக்குள் அது அந்த அலையாக நம்ம உடலுக்குள் மாறி அது ஒவ்வொரு இடத்தும் அந்த நறுமணங்கள் வீச செய்கின்றது. இதுதான் கன ஓமங்கிறது. இது கணபதி ஓமம். அப்படின்னா கணபதி ஓமங்கிறது என்ன? நாம இதெல்லாம் சொல்லி பழம் கனி தயிர் மோறு பால் இதெல்லாம் அது நல்ல குணங்கள் எடுத்து நாம காசை கொண்டு தீயில போட்டு எரிச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த புகையை பண்ணி நெகிழ் கொண்டு இப்படி மூட்டுல தொடச்சி நாம என்ன செய்வோம் நல்லதா என்றோம். ஆனா குறையா யாகத்தை சொல்வது நான் குறையா சொல்லவில்லை. ஆக இதையெல்லாம் காட்டி இதையெல்லாம் இந்த உடலுக்குள் இந்த உணவின் சக்தி உனக்குள்ளது அந்த யாகக்குள்ளமான இந்த குண்டத்துக்குள் அந்த பொருளின் தன்மை நீ உருவாக்கு. அவ்வளவு ஓமம் என்பது அது யாரும் செய்வதில்லை. நாம அதை ஓமமா செய்யட்டும். இந்த கண்ணீர் போற நிலை ஏற்படுறவங்க என் உடலை பிறகு யாராவது நினைக்க வைக்கிறாங்களா? அதை சொல்றதாக நினைக்கிறாரா? சொல்றவரை நினைக்கிறதில்லை, நம்மளை நினைக்க விடுறதும் இல்லை. ஆக நாம எண்ணத்தை நினைக்கிற அவர் சொல்லப்படும் இதெல்லாம் சொல்லி
அவர் ஜாசுவக்காரன் சொன்னதை நீக்கிறதுக்கு கனவு செய்தாச்சுன்னு நினைச்சுக்கோ. அவர் கெட்டதுன்னு சொன்னாரு, அதுக்காக இத்தனை ரூபாய் போட்டு செல்வது. காசு இல்லாம நீங்க இதை செய்து பாருங்க, உங்ககிட்ட சக்தி இருக்குதா கனவுங்கிறது. நாம் கோயிலுக்குள்ள போகும்போது அப்ப இந்த விநாயகரை நாம சுத்தப்படுத்தி விட்டு நாம கோயிலுக்கு போகணும், இந்த மலரை போல மனம் பெறணும், கனியை போல சுவையான வேலை போகணும், அந்த சந்தனத்தை போல மனம் பெறணும். நீங்க எண்ணி போடும் இந்த யாக கொண்டத்துக்குள் உங்க பரவ கனவோமோ ஆகுதா இல்லையான்னு பாருங்க. அதுக்குள்ள உங்களுக்குள்ள மகிழ்ச்சியுடைய நிலையை போடுங்க. கோயில்னா என்ன நம்ம நினைக்கிறோம், சுருக்கமாகவும் காமிச்சிருக்கிறோம். கோயில் அனுப்பிச்சிடாங்க சின்ன சிலை பார்த்தோம்னா பெரிய தேர், அது மேல சிலையை உட்கார வச்சு என்ன செய்யறாங்க, எல்லாரும் வடம் பிடிச்சு பழக்கி காட்டுறாங்க. நான் நிச்சயம் நான் ஒரு பக்கம் இழுத்தா இன்னொருத்தர் பக்கம் இழுத்தா என்ன ஆகும், தேர் என்ன செய்யணுமா இத காட்டுறாங்க. கோயில் அந்த சிலையை வச்சு நாம இங்கிருந்து போறவங்க எல்லாம் அந்த தெய்வ குணத்தை நான் பெறணும், அந்த மலரை போல நான் மனம் பெறணும், கனி போன்ற சுவையான சொல்லும் ஜெயம் பண்ணணும், இந்த கோயில் வளமும் பெறணும், என் மூச்சும் பேச்சு அவங்க நலமாக்கணும், என் வாடிக்கையாளரும் நலமா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் போட்டக்கூடிய நிலையாகி எல்லாரும் ஒண்ணு போல சொன்னா அந்த உணவின் சக்தி அந்த கோயிலே நம்ம நின்று சொல்றோம் வர்ணத அலையாக பதியுது. நல்ல உணவு. ஆனா அதே சமயத்தில் எந்த விருப்பான செல்லிடமான அலைகள் எங்க இருக்குது, அப்ப அந்த நல்லது பொருள் அந்த குணத்தை எல்லாரும் வேண்டி செல்லப்போது எல்லாருடைய சக்தி என்ன செய்து அந்த வலுவான நிலைகள் உண்டாகும். நாம் எல்லோரும் அங்க சேர்க்கப்படும் போது பேரு எப்படி சேர்க்கின்றோமோ அதே மாதிரி நல்ல குணங்கள் எல்லோரும் பெற வேண்டும் என்று எல்லோருடைய ஆசை பிறகு நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்க்கிறதுக்கு அந்த கோயிலை வச்சு அதுக்காக அத்தம்பரி தேரை வச்சு நாம தேர் எடுக்கணும். தேர் எடுக்கும்போது பார்த்தோம்னா என்ன செய்யறோம், பின் நாங்க போய்கிட்டு இருக்கிறோம் எதையாவது நினைக்கிறோமா, நாம இப்படி எல்லாம் ஒண்ணு சேர்த்து இருக்கிறதுக்காக கோயில போய் நாம நினைக்கிறதா அந்த சின்ன சிலையை நாம எல்லோரும் சேர்த்து ஒரே எண்ணத்தால நாம கூட அதை சேர்க்கணும் அப்படின்னு தேரையும் காட்டேன். நாம தேரை மதிக்கிறோமா, அந்த தேருடைய தத்துவத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டோமா, அதை எப்படி இது கடிவான நிலையை ஒண்ணு சேர்த்து எடுக்கிறோமோ இதை போல ஞானியின் அருள் சக்தியோட வேகம் ஒரு சக்தி வாழ்ந்தோம். நாம் எல்லோரும் சேர்த்து அந்த உடலின் தன்மை அந்த மகிழ்ச்சியின் அருளை நான் பெற வேண்டும், என் உடல் முழுவதும் பெற வேண்டும், இந்த தெய்வ நிலைகள் பெற வேண்டும், இந்த மலரை போல மனம் பெற வேண்டும், இந்த நாளைக்கு பருவ நலமும் வளம் பெற வேண்டும் என்று அவங்கள வேண்டி வேணும்னா எனக்கு முதல்ல இருக்கு. எல்லாரும் அது மாதிரி என்னதான் இருக்கு, எனக்கு நான் இதை பண்ணி உனக்கு நான் படைச்சனே எனக்கு இப்படி இருக்கிறீங்க கேடு எங்க போகும், நம்ம நல்ல குணம் எங்க போகும், அந்த ஆலையை நம்ம புனிதப்படுத்திருக்கு அந்த தத்துவ ஞானி அவன் தீரும் அந்த பெரும் உண்மையோடு அவன் காட்சினான். அந்த உண்மை காலத்தால் ஒவ்வொரு அரசு போரின் காலத்தில் அது மறைந்து விட்டது. இப்ப இருக்கிற தவறு யாரும் செய்யவில்லை. ஒவ்வொரு அரசனும் தன் இன்னைக்கு என்ன நடக்குது, இயேசு கிறிஸ்து பற்றி சொன்னா அதே கிறிஸ்துவனுடைய தத்துவத்தை வருது. அந்த உலகின் தன்னை வரப்போக்கும் என்ன செய்ய இன்னைக்கு மதப்போறான் மாறப்போகுது. இன்னைக்கு நடக்கக்கூடிய நிலைகள் ஆக இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தை கூட நம்ம தாலி கட்டிக் கொள்ளக்கூடிய நிலை வந்தது. ஆக ஜீவ காரணத்தை பற்றி பேசுகின்றார்கள். அவன் அரிசனத்தில் அணுகிட்டு போயிட்டு அவன் துரோகி அவன் அழிக்க வேண்டும் என்று உலகத்தை அழித்துக் கொண்ட உரிமையாக அழிச்சிட்டு இருக்கான். அப்ப இயேசு கிறிஸ்து தடுக்கணும் இல்லை, தடுக்கணுமே வேண்டாமா. ஆக நான் வேண்டிக் கொண்டு இருக்கக்கூடிய அல்லாவுடைய நிலையில் நாம் இருக்க போற போது அது தடுக்கணுமே இல்லையா. அவன் நங்கின் தன்மை நாம் எதை எடுத்துக்கூடமோ அவனும் பெயரை சொல்லிட்டு என்னை நியாயப்படுத்தி அவன் அவமாதி என்ற நிலையில் அழிக்க உணர்வு கொண்டு போயிட்டு வளர்க்கும் நிலை இல்லை. இதே மாதிரி நாம இப்ப கோயில வளர்ந்துட என்ன செய்யறது, நான் நடந்து நான் வச்சியும் உனக்கு செய்தும் கையை விட்டு எல்லாம் விட்டு அவன் மாதிரி எல்லாத்தையும் கெடுதல் பண்ணிட்டு அவன் வளர்ந்துகிட்டு இருக்கிறான். அவன் போட்டுவிட்டு என்னை இப்படி சோதிக்கிறீர். நாம நல்ல குணத்தை இங்க வளர்ப்பதில்லை. அவன் உடலை ஆலயமாக மதித்து நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணத்தை ஓங்கி வளர்ச்சி நாம் எண்ணும் எண்ணத்தை ஈசனுக்கு அந்த நல்ல உணர்வாக அபிஷேகம் செய்யும் போது அந்த உணவின் தன்மை அந்த மெய்ஞானின் அறுவடையை நமக்குள் சேர்க்கப்படுவதுதான் அவனோட ஒன்றி அவனுடைய மீண்டும் நல்லதாக இருக்க முடியும். அதான் ஒளி சரி. இந்த மனித உடலைத்தான் அது பெற முடியும். அதை பெறச்செய்வதற்குத்தான் இந்த விநாயகர் தத்துவத்தை எப்படி காட்டினாரோ அதுதான் தியானம். தியானம் என்பதிலே விநாயகரை பார்த்த உடனே அந்த மகிழ்ச்சி நான் சக்தி நான் பெற வேண்டும், என் உடல் படர வேண்டும், என் சொல்லுக்குள் எழுத பெற வேண்டும், நான் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும், நான் பார்ப்பதெல்லாம் நலம் வளம் பெற வேண்டும். அந்த மெய்வுடைய நமக்குள் சேர்த்து இந்த உணவை நமக்கு வளர்த்துக் கொள்வதுதான் தியானம். ஆனால் அதே மாதிரி எண்ணுவதுதான் ஆத்ம சுத்தி. நம் வாழ்க்கையில் நாம் நல்லது செய்யும்போது நம்ம அறியாத அந்த நிலையை அதை சுத்தப்படுத்தி விட்டு அந்த மலரின் மனம் போல இந்த தெய்வ குணத்தை பெற வேண்டும், இங்க வருவோரெல்லாம் அந்த மனம் பெற வேண்டும் என்று இந்த ஆலயங்களை எண்ண வேண்டும். அந்த ஆலயத்தை கற்பூரத்தை காட்டப்படும் போது வழியின்றி செயல்படும் சக்தி பெற வேண்டும் என்று, அறிந்துணர்ந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் என்று அதை காமிப்பதற்கு நம்ம நினைவு ஊட்டுவதற்கு தான். அதனால கேட்டு வந்தவராது இது எதிர்காலம் ரொம்ப சிக்கான மோசமான நிலைகள் எடுத்து ஈர்ப்பண்ணத்தில் நாம் ஆலயத்துக்குள் போனால் இந்த முறைப்படி நீங்க வணங்குங்கள்.
நீங்க அதை போட தேங்காய் பழம் வாங்குற காசை நீங்க உண்டியில போடுங்க, இது நல்ல காரியத்துக்கு பயன்படட்டும் என்று. அவர்கள் திருப்பணி செய்வதற்கும் ஆலய சேவை செய்வதற்கும் அது பயன்படும். அவர்கள் உயர்ந்த எண்ணங்களை அந்த ஞானிகள் காட்டிய அருள்வழிப்படி இதை செய்து காட்டுங்கள். இதை போல நாம் செய்து காட்டினாலும் அந்த ஞானிகள் காட்டிய அருள்வழிப்படி நாம் இந்த விஞ்ஞான உலகத்தில் நமக்குள் தீமையுடைய நிலைகள் மாற்றி மெய்வழி நமக்குள் பெற்று நாம் இந்த தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கு நிறைவா போற்றி என்று அந்த காட்டினானே அகசியம் எந்நாட்டவனும் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கு நிறைவா போற்றி தென்னாட்டிலே தோன்றி வந்தான். அவன் எடுத்துக்கொண்ட நிலையில் அது ஓ எம் நமச்சிவாய ஆக இந்த தென்னாட்டுடைய நிலைகள் இவன் உடலின் தத்துவத்தை அறிந்து கொண்டவன், இந்த சிவத்தின் தத்துவம் கொண்டவன் எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி எந்நாட்டவருக்கும் இந்த சக்திகளுக்கு அந்த சிவத்தின் சக்தியாக ஊங்கி வளர்ந்து அந்த மெய்மொழியின் தன்மையாக வளர வேண்டும் என்றுதான் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கு இறைவா போற்றி என்று சொன்னால் நாமனே இதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆக நாம் இந்த அவசியம் சொன்ன அந்த நிலைதான் எந்நாட்டவருக்கும் இந்த நிலைகள் இது செயல்பட வேண்டும் என்று அவர்கள் சொன்னது. ஆகினாலே இந்த நாம் எடுத்துக்கொண்ட இந்த உலகம் இங்கிருந்து சென்றதுதான் அங்கு மாறுபட்டு வெளி உலகத்தின் நிலைகள் மந்திர ஒளியாக மாறி மீண்டும் நமக்குள் அந்த நல்ல ஒளியின் தன்மை மறைந்து விட்டது. இஸ்ரேல் என்ற நாட்டில் இன்று போல் நடக்கும் இதேதான் யூதர்கள் தென்னாசிய கண்டத்திலேதான் இங்கே தெற்கே இருந்து சென்றதை மனித உடலுக்கு உணர்வின் எண்ணங்களை எடுத்து அந்த உணர்வின் சக்தியை தனக்குள் எடுத்து மந்திர ஒளியாக மாற்றி மனிதன் உடலுக்கு பெற்ற இந்த எண்ணங்களை மந்த ஒளியால கவரப்பட்டு பிரிதொருவருப்பால் ஏறி அவன் நினைவிழக்க செய்வது அல்லது மூர்க்கனாக்குவது பிறருடைய எண்ணங்களை ஈர்ப்பது போர்முனைகளுக்கு மனித உடலை விளைவிக்கவே அவன் பயன்படுத்தினான். அதன் உணர்வுதான் நாம் எடுத்துக்கொண்ட மெய் உணர்வை காணாதபடி நாம் உடல் நலம் வேண்டும் என்றால் மந்திரத்தால் நாம் பல செயல்களை செய்து இன்னொரு மனிதனுடைய உணர்வை நமக்குள் செயலாக்கப்பட்டு அதன் உணர்வின் நிலையத்தான் தென்னாசிய கண்டம் முழுதும் மந்திர ஒளிகளாக பரவப்பட்டது. அதன் பின் தான் ஏனைய கண்டங்களுக்கும் அது மாறிய நிலைகள் உண்டு. ஆகவே இதை போன்ற நிலையில் எமது குருநாதர் காட்சி அறுவடையும் உங்களுக்குள் நான் சொல்லிவிட்டேன். உங்களை நம்புங்கள், உங்க உயிரின் தன்மை கடவுளாக மறிங்கள், உங்க கண்ணை கண்ணனாக மறிங்கள், உங்க உடலை விநாயகனாக மறிங்கள், உங்க உடலை சிவனாக மறிங்கள். நாம் புழுவிலிருந்து மனிதனாக மகாலட்சுமி சர்வசக்தி நம்ம உடலுக்குள் பெற்றிருக்கிறோம். பராசக்தி நமக்குள் ஒவ்வொரு வெப்பமும் சர்வத்தையும் உருவாக்கும் சக்தி நம் உடலுக்குள் உண்டு. மகா சரஸ்வதி நாம் சர்வ ஞானத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி நமக்குள் உண்டு. மகா கணபதி நம் உடல்ல எல்லாவற்றையும் எதை எண்ணுகின்றோமோ அது கணங்களுக்கு அதிபதியாக நாம சேர்த்துக் கொள்ள முடியும். இது ஒவ்வொருவரும் இது உங்களை நம்பி உங்கள் உயிரை கடவுளாக மதித்து இந்த மனித வாழ்விலே நமக்குள் ஆண்டு கொண்டிருக்கும் ஆண்டவனான உயிரை நீங்க மறிங்கள். அவனிடம் நீங்க அவனை வேண்டுங்கள். அந்த மகிழ்ச்சியின் அருளை பெற வேண்டும் என்று உங்கள் நினைவின் கண்ணனான இதை சாரதியாக அவனிடம் போக வேண்டும் என்று உங்கள் நினைவில் தன் உயிருடன் உண்டப்படும் போது அவனுடன் எழும்போது முக்கண்ணா என்ற இந்த உணர்வு கொண்டு அந்த மெய்வொழியின் தன்மையை நமக்குள் அதை சேர்ப்பிப்பான். அவன் நமக்குள் அதை இன்னீரை படைத்து கொடுப்பான். ஆகவே இதை போல நீங்க ஒவ்வொருவரும் இந்த மனித ஜென்மம் எடுத்ததை பெரும் பாக்கியம். அதிலிருந்து இந்த மனித ஜென்மத்தை இன்னொரு மனித சரீரம் ஆவதற்கும் இந்த உடலை இந்த உயிருடன் ஒன்றிய ஒளியாக மாற்றி செல்வதுதான் இதுதான் விநாயகர் தத்துவம். அந்த விநாயகர் தத்துவத்தை தான் இப்ப நாம் தியானம் என்று அந்த இயற்கையின் தன்மை நாம் எப்படி வென்று விண்ணை அடைந்தார்களோ அந்த இயற்கையின் சக்தியை நமக்கு கூட்டி அந்த இன்னவர்கள் உபதேசித்த நிலையை சூரியனின் காந்த சக்தியை உங்களுக்குள் இணைத்து இந்த உணர்வின் எண்ணங்களுக்கு வலுக்கூட்டதான் இப்ப நாம் இருக்க போகும் தியானம். ஏன்னா 2-3 மாசம் வந்து ஒன்னும் சொல்லாமலே போயிட்டோம். நேற்று இன்னைக்கும் கொஞ்சம் நாளைகளை நான் கொஞ்சம் பரப்ப வேண்டும்ங்கிறதுக்கு தான் நேற்று கொஞ்சம் சொன்னேன். இன்னைக்கு இதுல கொஞ்சம் சேர்த்து